ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள், பலவிதமான குணங்கள் கொண்டு, பலவிதமான கிரியைகளை கொண்டவர்களாக உலகம் முழுவதிலும் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரே குணமும், ஒரே எண்ணமும், ஒரே சிந்தையும், ஒரே முகமும், ஒரே குரலும், ஒரே பேச்சும், ஒரே வேலையும், ஒரே தொழிலும், ஒரே வீடுகளும், இப்படி இருந்து யாரும் இருக்கிறதில்ல. வெவ்வேறாக தான் இருக்கும். பாருங்கள், அப்படி இருந்து தான் உலகமும் இயங்கும். இப்போ மிளகாய் எப்படி காரமாக இருக்குது, அப்படி பண்ணுற மனிதர்களும் இருக்கிறாங்க. மஞ்சள் பொடி போல் மஞ்சள் இருக்குது பாருங்கள், அது சாந்தத்துக்கு சொல்லுவாங்க. சாந்தம் போல் மனிதர்களும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டில் அனுதினமும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் குழம்பு வைப்பாங்க. இப்போது எல்லா மனிதர்களும் உலகத்தில் கலந்துருக்கிறது போல் குழம்பு வைக்கும்போது மிளகாயும் தேவையாக இருக்குது, மஞ்சளும் தேவையாக இருக்குது, கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, இப்படியே எண்ணெய் எல்லாமும் தேவையாக இருக்கிறது. கருவேப்பிலை தேவையாக இருக்கிறது, புளி தேவையாக இருக்கிறது. இது எல்லாம் போட்டால் தான் குழம்பு. அப்படி தான் தேசத்துலேயும் உலகத்துலேயும் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் கலந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் அது அந்த உலகம் இயங்கும், ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். அப்படி தான் இருக்கிறது. அதே போல் தான் இப்போ இத்தனை பொருளும் இல்லைனாக்கா குழம்பு வைக்க முடியாது பாருங்கள். அந்த குழம்புக்கு இத்தனையும் தேவைப்படுது. வெறும் மிளகாய் பொடி மாத்திரம் போட்டு குழம்பு வைக்க முடியாது, அது காரம், வாயில் வைக்க முடியாது. வெறும் மஞ்சள் பொடி பாட்டும் போட்டு குழம்பு வைக்க முடியாது, சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் போட்டாலும் அதுக்கு உப்பு தேவை, ஏன்னா அது ருசி கொடுக்கணும். உப்பை போன்ற மனிதர்களும் உலகத்தில் இருக்காங்க. இந்த உப்பை போல் இருக்கிற மனிதர்கள் நாட்டில் ஆண்டவருக்கு பயந்து, அவங்க தான் கடவுள் பயம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள். இந்த ருசி போன்ற உப்பை சுவையாக உடையவர்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் இன்னும் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார், நடத்துகிறார். பாருங்கள், இப்படியாப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் எல்லோரும் இருக்காங்க. ஒரு குழம்புல இத்தனை பொருள் நம்ம சேர்க்குறோம், அதே போல் அதுதான் குழம்பு. தனியாக எதையும் செஞ்சிட முடியாது. அதே போல் உலகத்தில் அத்தனை மனிதர்கள் இருந்தால் தான் உலகம், அது நாடு, அது பட்டணம், அது தேசம், அது கிராமம். இப்படி தான் கடவுள் வழிநடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா.